ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நான் வந்து கடலப்பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து 5-6 பல் பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். சோம்பு தூள் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரவுண்டாக போண்டா மாரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நல்லா பொரித்து பெரட்டி எடுத்துக்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ உருண்டை குழம்பு, அதனால தான் இந்த ரெசிபி போடுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் புளி தண்ணியில் நமக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டுக்கணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். அந்த பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்ப உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் புளி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருண்டையை எடுத்து போட்டுட்டு அப்புறம் கடைசியாக அந்த உருண்டையில் வந்து ஒரு உருண்டை அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இவன் தான் வந்து இந்த குழம்புக்கே ரொம்ப மெயின். கடைசியாக இறக்குறப்ப ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள்.